ஒரு சராசரி பிராமணன் தர்மத்திற்கு, சத்தியத்திற்கு, சட்டத்திற்கு கட்டுப்பட்டவன். நல்லவர்கள் எண்ணிக்கை குறையக்கூட வருதுங்கிற ஒரு பெரிய ஒரு மேக்ரோ ஆங்கிள் இருந்தால் கூட, கம்மிங் ஆன் டு மைக்ரோ ஆங்கிள், நாளைக்கு நம்ம சமுதாயம் வாழக தலை தூங்கிட வேண்டுமானால் நம்ம பையங்களும் பொண்களும் வேணும். இந்த ஜனத்தொகை குறையக்கூடாது. அதுக்கு வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். அதை அட்ரஸ் பண்ண பல விஷயங்களை பேசுகிறேன். ஒரு சில விஷயங்கள் மற்றவங்க அசௌகரியமாக இருக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஐ எம் டூயிங் மை ஜாப் ஃபார் மை கம்யூனிட்டி. இல்லை, நீங்கள் 2 இல்லை 3 பெற்றுக்கோங்கன்னு சொல்கிறீங்க. அது இந்த கம்யூனிட்டி வளரணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறீங்க. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்றைக்கி பொருளாதார நெருக்கடி எவ்வளோ தூரம், விலைவாசியில் எப்படி இருக்கிறதுன்னு தெரியும். சிறிய குடும்பங்கள் ஒரு குழந்தை பெற்றுட்டு அவனால் சமாளிக்க முடியாத கஷ்டப்படுறான். கஷ்டப்படும் போது இந்த கம்யூனிட்டியுடைய பெருமையை பார்க்கறதா, அல்லது அவன் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறதா? அந்த கஷ்டம் இருக்குல்ல. தமிழக பிராமண சமூகத்தில் ஒரு 1% பிபிஎல், பிலோ பாவர்ட்டி லைன் இருக்காங்க. 5% போராவே ஏழைகளாகவே இருக்காங்க. 20% லோவர் மிடில் கிளாஸாக இருக்காங்க. 30% அப்பர் மிடில் கிளாஸாக இருக்காங்க. அதுக்கு மேற்கொண்டு வசதி உள்ளவங்க இருக்காங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பிராமண சமூகம் வளர்ந்துருக்கு. நம்ம சில உண்மைகளை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். கலந்த காலங்களை விட தற்போது பிராமண சமூகத்தினுடைய பொருளாதார வசதி உயர்ந்திருக்கு.